श्रीमते रामानुजाय नमः। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं திராவிட வேதசாகரம். இன்று தொடங்கி திருவாய்மொழியினுடைய சாராம்சத்தை அனுபவிக்க உள்ளோம். இதுவரையில் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாராம்சத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். அது மேலும் தொடரும். அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை சாதிப்பதற்கு, எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் சாதிப்பதற்கே உதவினது திருவாய்மொழிதான். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் என்று ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் அறிவிக்கிறார். இது கொண்டு, இந்த திருவாய்மொழியை கொண்டுதான் சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் பாஷ்யக்காரர். சூத்திரத்தில் எங்கெங்கெல்லாம் ஒரு பொருந்தாமை தோன்றுகின்றதோ அந்த பொருந்தாமையை ஏற்படுத்துவதற்கு, அந்த சிக்கல்களை நீக்குவதற்கு பயன்பட்டது திருவாய்மொழி. ஆக எம்பெருமானார் திருவாய்மொழியை கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார் என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ளது. இந்த திருவாய்மொழி என்றது நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் என்றால் யார்? சம்சாரி சேத்தனர்கள், நம்மை போன்றவர்கள் ஆழ்வார்கள். சம்சாரி சேத்தனர்களான நம்மை கரையேற்றுவதற்காக எம்பெருமான் எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கின்றான். வேதத்தை கொடுக்கின்றான், அவதாரம் செய்கின்றான். எவ்வளவு செய்தாலும் நாம் திருந்துவதற்கு இடமே கொடுப்பது கிடையாது எம்பெருமானுக்கு. அதை கண்ட எம்பெருமான் சம்சாரி சேத்தனனை திருத்த வேண்டும் என்றால் மற்றொரு சேத்தனனை கொண்டுதான் திருத்த வேண்டும். சேத்தனன் என்றால் ஜீவாத்மா. அப்போ ஒரு ஜீவாத்மாவை திருத்தனம்னா பரமாத்மா நான் சொல்லி பயன் கிடையாது. இன்னொரு ஜீவாத்மாவை கொண்டுதான் மற்ற ஜீவாத்மாக்களை திருத்த வேண்டும் என்று நினைத்து சில ஜீவாத்மாக்களுக்கு விசேஷ கட்டாட்சம் பண்றான். அந்த ஜீவாத்மாக்கள் தான் திவ்ய சூரிகள், ஆழ்வார்கள். மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் என்று சொல்றோம் இல்லையா? மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்று அண்ணா பங்கார் என்கிற ஆச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற கிரந்தம், பிள்ளைலோகாச்சாரியர் சாதிச்ச கிரந்தம் ஸ்ரீவச்சன பூஷணம், அதற்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். அதற்கு அரும்பத உரை, வியாக்கியானங்களில் எங்கெங்கெல்லாம் கடினமாக விஷயங்கள் இருக்குமோ அதை விளக்குவதற்காக ஏற்பட்டது அரும்பத உரை. அதை சாதித்தவர் அண்ணா பங்கார். அந்த சுவாமி காட்டுகிறார், மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் என்றதற்கு என்ன அர்த்தம் என்றால், மயர்வர மதிநலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அருள அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பெற்ற அப்படின்னு மூன்றாவது இருக்கு. எம்பெருமான் அருள ஆழ்வார்கள் மயர்வர மதிநலத்தை பெற்றார்கள் என்று கருத்து. அருளை பெற்றார்கள் அப்படின்னு வச்சுக்கிறது கிடையாது. எம்பெருமான் அருள மயர்வர மதிநலத்தை பெற்றார்கள், மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார்கள் என்று தாற்பயம். ஆக இப்படி மயர்வர மதிநலம் என்றால் என்ன? மயர்வு என்றால் அஜ்ஞானம். மயர்வு அஜ்ஞானம் சிறிதும் கலசாதபடிக்கு, மதிநலம் மதியாகிற நலம். மதி என்றால் ஞானம், நலம் என்றால் பக்தி. ஞானமே பக்தியினுடைய வடிவெடுக்க அப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானம் கலசாத சிறந்த பக்தியை எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு கொடுக்க, அந்த பக்தியானது அவர்களுடைய திருவள்ளத்திலே அடங்கி நிற்காமல் வெளியே புறப்பட, எப்படி புறப்பட்டது? சொல் வடிவமாக வெளியே புறப்பட்டது. அதுதான் திருவாய்மொழி மற்றும் உண்டான திவ்ய பிரபந்தங்கள். ஆக இதெல்லாம் என்னது? உள்ள இருக்கக்கூடிய, திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய பக்தி இருக்கலையே, ஆழ்வார்களுடைய பக்தி, அதெல்லாம் உள்ள வச்சுக்க முடியல ஆழ்வாரால. வெள்ள கொட்டியே தீரணம் என்று கொட்டப்பட்டதுதான் பக்தி. அதான் ஈரச் சொற்கள் என்று சொல்லுவார்கள். ஈரமாக நனைந்து பக்தி தோய்ந்த சொற்களானதுதான் இந்த திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள். ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்துக்கும் ஒரு தனியன் அப்படின்னு இருக்கும். திருவாய்மொழிக்கு தனியன் இருக்கு. முதல் தனியன் என்ன? பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் அப்படின்னு ஆரம்பிக்கிற தனியன். திருவாய்மொழியினுடைய ஏற்றத்தை இந்த தனியன் வாயிலாவே தெரிஞ்சுக்கலாம். மற்ற தனியன்கள்லாம் பெரும்பாலும் அந்த திவ்ய பிரபந்தத்தை பாடின ஆழ்வாரை பற்றினதாக இருக்கும்.
கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் என்று திருமங்கை ஆழ்வாரை வணங்கி அந்த தனியனானது ஆரம்பிக்கிறது. பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தினுடைய தனியன். திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார். அவர்தான் பெரிய பிரபந்தத்தை பாடியிருக்கார். பெரிய திருமொழின்னு பெரிய பிரபந்தத்தை பாடினது திருமங்கை ஆழ்வார் தான். அந்த பெரிய திருமொழியினுடைய தனியன், அதிலே திருமங்கை ஆழ்வார் துதிக்கப்படுறார். இங்கு என்னென்ன ஆச்சரியம், பக்தாமிர்தம் நமாமியகம் திராவிட வேதசாகரம் என்று முடியறது. நமாமி நான் வணங்குகிறேன். எத்தை வணங்குகிறேன்? நம்மாழ்வார் சட்டகோப முனிவரை இல்ல. வேதசாகரம் நமாமி, திராவிட வேதசாகரம் நமாமி, திராவிட வேத கடலாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை வணங்குகிறேன் என்று வணக்கமே திருவாய்மொழியில தான். அப்பேற்பட்ட ஏற்றத்தை பெற்றது திருவாய்மொழி. எப்படிப்பட்ட ஏற்றம் என்றால், இந்த திருவாய்மொழியை கத்துக்காம போனா வைஷ்ணவனாகவே இருக்க முடியாது என்று ஆச்சாரியர்கள் திருவுள்ளம். அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே சந்தங்கள் 1000 அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்வ சித்தி என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமான் நாயனார் தெரிவிக்கிறார். அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா என்று வேத வச்சனம் இருக்கு. சுவாத்தியாயா என்றால் தன்னுடைய பரம்பரையிலே வந்த வேத சாக்கை, அத்தை அத்தியனம் செய்ய வேண்டும் என்று வேதமானது கட்டளையிடுகிறது. சுவாத்தியாயா அத்தியேதவ்யா, அத்தியனம் செய்யப்பட வேண்டும் என்று. அத்தியனம் செஞ்சா மட்டும் போராது, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதன்படி யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணணும், அனுஷ்டானமும் பண்ணணும். யாக ஹோமாதிகள் யாக தானாதிகள் எல்லாம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும். இப்படி பண்ணாதான் பிராமணன் என்று சொல்லப்பட முடியும். அப்பதான் பிராமணனாக ஆவான். அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே. அப்போ பிராமணியம் அப்படின்னு வேணும்னா, பிராமணன் என்று சொல்லப்பட வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணியாகணும். வேத அத்தியனம் பண்ணணும், அதற்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு அதன்படி நடக்கணும். இவ்வளவு நடந்தாதான் பிராமணன் என்று சொல்லப்பட முடியும் அவனால. இதே போல வைஷ்ணவத்துவம் வேணும் என்றால் சந்தங்கள் 1000 அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தி. இங்கேயும் அதே கிரமம்தான். இங்கேயும் வேதத்தை கற்கணும், அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், அதன்படி நடக்கணும். அப்பதான் வைஷ்ணவனாக ஆக முடியும். என்ன வேதம் என்றால் திராவிட வேதம். சந்தங்கள் 1000 வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத் அடியரோடு இருந்தமை கொந்தகர்பொழில் குருகூர்ச்சடகோபன் சொல் சந்தங்கள் 1000 வல்லார் முனிவரே என்று கடைசியில முடிக்கிறார் இல்லையா? சூழ்விசும் மணிமுகில் அப்படின்ற இடத்துல இந்த பாசுரத்தை சாதிக்கிறார் ஆழ்வார். திருவாய்மொழியை சொல்றார், சந்தங்கள் 1000. சந்தகான வேதத்தை தான் சந்தஸ்ன்னு சொல்லுவார்கள். இதுவும் ஒரு சந்தம் தான். இதுவும் இந்த திருவாய்மொழி இருக்கே, இது திராவிட வேதம். அத்தியேதவியம் த்விஜஸ்ரேஷ்டைஹி வேத ரூபம் இதம் கிருத்தம் என்று புராண வச்சனம் இருக்கு. த்விஜஸ்ரேஷ்டர்களால வேத ரூபமான இது அத்தியேதவியம், அத்தியனம் செய்யப்பட வேண்டும் என்று புராண வச்சனமே சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஏற்றத்தை கொண்டது திருவாய்மொழி. அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தி. இந்த திராவிட வேத சாகரம் இருக்கே, இத்தை வெறும் நான் அத்தியனம் பண்ண திருவாய்மொழியை கத்துண்டா அதோட மட்டும் நிக்க கூடாது, அதனுடைய அர்த்தத்தையும் கத்துக்கணும். அதோட மட்டும் நிக்க கூடாது. அறிய கற்று வல்லாரானால் இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும், அந்த ஒழுக்கமும் வர வேண்டும். இப்படி இருந்தால்தான் வைஷ்ணவத்துவ சித்தி. அப்போ பிராமணன் ஒருத்தன் இருந்தானா, வேதம் இல்லாத ஒருத்தன் பிராமணனா இருக்க முடியுமா? அது போலதான் வைஷ்ணவன் ஒருத்தன் இருந்தானா திருவாய்மொழி இல்லாம வைஷ்ணவனாகவே ஆக முடியாது என்றதுதான் திருவாய்மொழியினுடைய ஏற்றம். இதனுடைய தனியன் இப்ப பார்ப்போம். பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம். பக்தாமிர்தம் என்றால் என்ன? தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார், தாமே அருளி செய்கிறார். பக்தர்களுக்கு அமுதத்தை போன்றது திருவாய்மொழி. பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம். விஸ்வஜனங்கள் எல்லா ஜனங்களுக்கும் அனுமோதனமாக ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக திருவாய்மொழி இருக்கு. அப்படி எந்த ஜனங்களுக்கு என்றால், நம்பிள்ளை இது முதலே கேட்டுக்கிறேன். நம்பிள்ளை என்ற ஆச்சாரியர் ஈடு அப்படின்ற வியாக்கியானம் அருளி செய்துள்ளார் திருவாய்மொழிக்கு. அதை முதலிலே கேட்டுக்கிறார். திருவாய்மொழியை அனுபவிப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வர அப்படியே மாத்திட்டார் அவர். அனுபவிக்காதவர்கள் யார் அப்படின்னு கேள்வியை மாத்திட்டார். எவ்வளவு பேர் இருக்கா லோகத்துல?
3 தத்துவங்கள் தானே இருக்கு. பத்தர், முத்தர், முக்தர், அதே போல ஜீவாத்மாக்கள் 3 பேர் இருக்கா. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்னு 3 தத்துவங்கள் தான் இருக்கு. இதுல அச்சித்தை விட்டுடுவோம். அச்சித்துக்கு அனுபவம் அப்படின்றதே கிடையாது, அதை விட்டுடுவோம். இப்போ மீதி மிச்சப்பட்டவர்கள் 2 பேர் தானே, சித்து, ஈஸ்வரன். அந்த சித்துல எப்படிப்பட்டவர்கள்? பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள் அப்படின்னு இருக்கார்கள். இதுல யாருதான் திருவாய்மொழியை அனுபவிக்கல அப்படின்னு கேட்கிறாரு நம்பிள்ளை. நமக்கு அனுபவத்தவியமா இல்லையா? நம்ம அனுபவிக்கிறதா இல்லையா? திருவாய்மொழி நமக்கு அனுபவியமா தான் இருக்கு, நாம் அனுபவிக்க கூடியதாக தான் இருக்கு. சம்சாரிகளுக்கும் அனுபவியமா இருக்கு, அனுபவிக்க தகுந்ததாக இருக்கு. முமுட்சுக்களுக்கும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்ற இச்சை கொண்டவர்கள், நம்மிலே சிலருக்கு முமுட்சுத்துவம், அதாவது மோட்சத்துக்கு போக வேண்டிய இச்சை இருந்தது, நாமே முமுட்சு தான். அப்ப நமக்கும் அனுபவிக்கிறதுக்கு ஆசை இருக்கு, திருவாய்மொழி அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அதே போல அப்போ நமக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும். விஸ்வஜனா அனுமோதனம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும், நமக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும், முமுட்சுக்களுக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும், நித்திய சூரிகளுக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். முக்தாத்மாக்களும் நித்திய சூரிகளும் ஆனந்திப்பர்கள். கேட்டு ஆறாறுவானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே என்று செவிக்கினிய செஞ்சொல்லான இந்த திருவாய்மொழியை கேட்டு அவர்களும் அவர்களுக்கும் திருப்தியை ஏற்படலும், மேலும் மேலும் கேட்கணும் என்று ஒவ்வொரு தடவையும் கேட்கும் பொழுது ஆனந்த நிர்பரராக அவர்கள் இருக்கார்கள், ஆனந்தத்தால் நிர்பரராக இருக்கார்கள். ஆனந்த ரசமானது பொங்குகின்றது என்றதனால் மேலும் மேலும் கேட்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவானது ஏற்படுகின்றது. ஆக நமக்கு அனுமோதனமாக, பத்தாத்மாக்களுக்கு அனுமோதனமாக ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. நித்திய சூரிகள் முக்தாத்மாக்களுக்கும் அனுமோதனமாக ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. மிச்சப்பட்டது ஒருத்தன் இருக்கான் இல்லையா, சர்வேஸ்வரன், அவனுக்கும் இது ஆனந்தத்தை விளைக்கக்கூடியதாக இருக்கு என்று தாமே சொல்லுகிறார். ஆழ்வாரே தென்னாவென்னும் என்னம்மான் திருமாலிருஞ் சோலையானே என்று நன்னாசுர நலிவேத நல்ல முனிவர் தலை சிறப்ப பன்னார் பாடல் எண்களிகள் யானால் தன்னை தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான் திருமாலிருஞ்சோலையானே என்று திருமாலிருஞ்சோலை அம்மான், திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசம் இருக்கே மதுரை பக்கத்துல, அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமான் சுந்தரபாகு, அந்த எம்பெருமான் என்ன சொல்றான் என்றால், தென்னாவென்னும் என் அம்மான், என்னுடைய சுவாமியானவன் என்னுடைய பாட்டை கேட்டு தென்னா என்று சொல்லுகின்றான். தென்னா என்றால் ஆழத்தி வைக்கிறது என்று ஆச்சாரியர்கள் சாதிப்பார்கள். ஆழத்தி வைக்கிறதுனா ஆலாபனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, சங்கீதத்துல ஒரு சங்கீதத்தை கேட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஹர்ஷம் ஏற்பட்டாலும் நம்ம பாடத்தான் நமக்கு தோணும். பாட்டு வந்ததுன்னா பாட அப்படின்றது தோணும் எல்லாருக்குமே. அந்த பாட்டு பாடுறதுலயும் ரொம்ப ஹர்ஷம், ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டதுன்னா ஒரு ஆலாபனம் பண்ணுவா, ஒரு சின்ன சொல்லையே பெருசா நீட்டி நீட்டி பாடுவார்கள் இல்லையா, அதுதான் ஆழத்தி வைக்கிறது, ஆலாபனம் பண்றது. திருவாய்மொழியை கேட்ட எம்பெருமான் அவன் என்ன பண்றான்னா தென்னா என்னும், அவன் தென்னா அப்படின்றது அந்த ஆலாபனம், அதை பண்றான். அப்ப என்ன தெரிகிறதுன்னா, திருவாய்மொழியை கேட்டா எம்பெருமானுக்கும் அப்படி ஒரு பிரீத்தி என்று தெரிகிறது. ஆக விஸ்வஜன அனுமோதனம், எல்லா ஜனங்களுக்கும் இது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்கு? பத்தாத்மாக்களான நமக்கு, முக்தர்க்கும் நித்தியர்க்கும் கூட ஆனந்தத்தை கொடுக்கும். அவ்வளவு எதற்கு, சர்வேஸ்வரன் எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்தாமிர்தம் விஸ்வஜன அனுமோதனம் சர்வார்த்ததம், எல்லா அர்த்தங்களையும் பொழியக்கூடியதாக. ஒரு ஜீவாத்மா என்ன தெரிஞ்சுக்கணும், சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்க ஜீவாத்மாவுக்கு அர்த்த பஞ்சகம் தெரியணும். 5 அர்த்தம். பிராப்திய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ பிரத்யகாத்மனா, பிராப்திபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச என்று 5 அர்த்தங்கள். மிக்க இறநிலை, மெய்யாம் உயிர்நிலை, தக்க நெறி, தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை வாழ்வினை என்று ஜீவஸ்வரூபம், பரஸ்வரூபம், நான் யார் என்ற அறிவு ஏற்படணும், எம்பெருமான் யார், பரமாத்மா யார் என்ற அறிவு ஏற்படணும். அதே போல தடையாகி இருக்கக்கூடிய இந்த விரோதி, என்னால ஏன் அவனை அடைய முடியல அப்படின்ற அந்த விரோதியினுடைய ஞானம் ஏற்படணும். அடையறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஞானம் ஏற்படணும். அடைந்த பிறகு என்ன பலன் அப்படின்ற பலத்தை பத்தின ஞானம் ஏற்படணும். இது எல்லாமே திருவாய்மொழியில் இருக்கு. சர்வார்த்ததம், எல்லா அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக திருவாய்மொழி இருக்கு. சர்வார்த்ததம் திராவிட வேதசாகரம் என்று மேலே சொல்ல போறார். பக்தாமிர்தம் விஸ்வஜானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சட்டகோப வாங்மயம். ஸ்ரீ சட்டகோபர் நம்மாழ்வார் அவருடைய வாக்கிலே புறப்பட்டதாக இருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி. வேதம் எப்படிப்பட்டது? வேதமானது அபௌருஷேயம், ஒரு புருஷனும் சொல்லல. திருவாய்மொழிக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, பக்திமானான ஆழ்வார் சொன்னது இது. வேதத்துக்கு அது ஒரு ஏற்றம் இருக்கு, யாருமே சொல்லாதது அப்படின்றதுதான் மூலமான பிரமாணம். அது வேதம். அதனுடைய தோஷமற்ற தன்மைக்கு என்ன என்றால், சான்று என்ன என்றால், அது யாராலும் சொல்லப்படாதது அப்படின்னு அதுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா போலே,
பரம பக்தரான ஆழ்வார் சொன்னது திருவாய்மொழி அப்படின்ற ஏற்றம் திருவாய்மொழி கொண்டு ஸ்ரீ ஷட்டகோப வாங்மயம் சஹசிர சாக்கோ உபனிஷத் சமாகமம். சஹசிர சாக்கோ உபனிஷத்து, சஹசிர சாக்கைகள், 1000 சாக்கைகளை கொண்டது சாமவேதம். அதனுடைய உபனிஷத்து சாந்தோகிய உபனிஷத்து. அத்தை ஒத்தது திருவாய்மொழி என்று ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்கிறார். சந்தோகன் என்று சாமானியம் ஆகாமல் முதலிலே பிரித்து யாழ்பையில் கானஸ்வரூபியை பாலையாகி என்று விசேஷிக்கையாலே வேதகீத சாமினான் என்ற சாமம் தோன்ற உத்கீத பிரணவத்தை பிரதமத்திலே மாறாடி சரமகதி முடிவாக தொண்டர் கமுதென்ன தேவாண்ணமாக்கி மகாகோஷனல் வேத ஒலி போலே மகாத்தியனம் என்ன பாடுகையாலே இத்தை சாந்தோக்கிய சமம் என்பர்கள் என்று ஒரு பெரிய சூரணையாலே பல காரணங்களை இட்டு என்ன ஸ்தாபிக்கிறார் என்றால், இத்தை சாந்தோக்கிய சமம், இந்த திருவாய்மொழியை சாந்தோக்கிய சமம், சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சமம் என்று சொல்லுவார்கள் ஆச்சாரியர்கள் என்று ஸ்தாபிக்கிறார் நாதமுனிகள். இந்த பக்தாமிரதம் அப்படின்ற தனியன் அருளி செய்தவர் நாதமுனிகள். அவரும் சாதிக்கிறார், சஹசிர சாக்கோ உபனிஷத் சமாகமம், சஹசிர சாக்கைகளை கொண்ட சாமவேதத்தினுடைய உபனிஷத்து சாந்தோகிய உபனிஷத்து, அத்தை ஒத்ததான வேதம் இந்த அதற்கு சமமான ஆகமம் இந்த திருவாய்மொழியாகிற இந்த வேதம் என்று சொல்லி, நமாமியகம் திராவிட வேத சாகரம், அகம் நமாமி, நான் வணங்குகின்றேன். யாரை? பெருமாளை கிடையாது, பெருமாளுடைய பக்தரான ஆழ்வாரும் கிடையாது, அவர் பாடின திருவாய்மொழி திராவிட வேத சாகரம் இருக்கே, அத்தை நான் வணங்குகின்றேன் என்று நாதமுனிகளானவர் திருவாய்மொழியை முதலிலே வணங்கினார். தேசிகனும் இதேதான் சாதிக்கிறார். திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்று ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். திருவாய்மொழியினுடைய சங்கிரகமான ஒரு கிரந்தம். எப்படி மாமுனிகள் ஒவ்வொரு 10 பாட்டுக்கும் ஒரு பாசுரம் என்ற கணக்கிலே திருவாய்மொழி நூற்றந்தாதி என்று 100 பாசுரங்கள் கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தத்தை அமைத்தாரோ, அதற்கு முன்பே சுவாமி வேதாந்த தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்ற கிரந்தத்திலே இதே கணக்கிலே தான் ஒவ்வொரு 10 பாசுரத்துக்கும், ஒவ்வொரு 10 பாசுரத்துக்கு பதிகம் என்று பெயர், அதுக்கே திருவாய்மொழி என்றுமே பெயர். அந்த ஒவ்வொரு பதிகம், ஒவ்வொரு திருவாய்மொழிக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் என்ற கணக்கிலே 100 ஸ்லோகத்தை அமைத்து அதற்கு பிறகு விவரணமாகவும் முன்னும் பின்னும் என்று 100க்கு மேற்பட சில சொச்ச ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார். திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்ற பெயர் கொண்ட கிரந்தமானது. அந்த கிரந்தத்தினுடைய ஆதியிலும் கூட மறுபடியும் வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகனும் கூட ஆழ்வார வணங்கல, திருவாய்மொழியை தான் வணங்குறார். என்ன சாதிக்கிறார் என்றால், சாரஸ்வதானாம் ஷடரிபு பணிதிஹி சாந்தி சுத்தானந்த சீமா மாயாம் தயந்தி மாயாம் ஸ்வ குண விததிபிஹி பந்தயந்தீம் தயந்தி என்று ஷடரிபு பணிதிஹி, ஷடரிபுவான நம்மாழ்வார் அவருடைய பணிதி, அவருடைய சொல்லானது அது எப்படிப்பட்டது என்றால், சாரஸ்வதானாம், சாரஸ்வதம் என்றால் சரஸ்வதியினுடைய தொடர்பு கொண்டது. சரஸ்வதியினுடைய தொடர்பு கொண்டது என்ன? எல்லா வாக்கியங்களும் தான். அப்ப எல்லா வாக்கியங்களுக்குள்ளே சாரஹா சாரஸ்வதானாம், எல்லா வாக்கியங்களுக்குள்ளே சாரமானது என்ன என்றால் ஷடரிபு பணிதிஹி, இந்த திருவாய்மொழி இருக்கே, ஷடர்கோப்பர் அருளி செய்த திருவாய்மொழி, அதுதான் சாரமானது. மற்ற எல்லாமே அசாரம், எல்லாத்தையும் விட்டுடலாம், எல்லா வாக்கியங்களையும். இந்த வாக்கியத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாரஸ்வதானாம் ஷடரிபு பணிதிஹி சாந்தி சுத்தானந்த சீமா, சாந்தி என்ன, சுத்தமான ஆனந்தம் என்ன, இதனுடைய எல்லையாக இருக்கிறது தான் திருவாய்மொழி. ஆக திருவாய்மொழிய செவித்தோமே என்றால் நமக்கு ஒரு சாந்தி பிறக்கும் என்று, அதே போல சுத்தமான ஒரு ஆனந்தம் பிறக்கும். எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்க போறோமே, சாந்தி மிருச்சேத் அப்படின்னு எம்பெருமானை பத்தி தெரிஞ்சு சாந்தியை அடைவான் என்று வேதமே சொல்லுகின்றது. ஆக இந்த திருவாய்மொழியானது சாந்தி சுத்தானந்த சீமாவாக எல்லை நிலமாக இந்த திருவாய்மொழியானது இருக்கின்றது. அதற்கு மேல் மாயாம் தயந்தி, மாயையை பானம் பண்ணுகின்றது, மாயை குடிக்கின்றது, மாயை அழிக்கின்றது இந்த திருவாய்மொழி. நாம் மாயையால சிரமப்பட்டு கொண்டிருக்கோம். மாயை என்றால் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளவோ ஏமாத்துறது இந்த மாயையானது. அந்த மாயையை, நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த மாயையை திருவாய்மொழி என்ன பண்ணுன்னா, அது பானம் பண்ணிடும், அது சாப்பிடும், விழுங்கிடும். அந்த மாயை என்ன பண்றதுன்னா, ஆயாமனீபீஹி ஸ்வகுண விததிபீஹி பந்தயந்தீம் தயந்தீம், இந்த மாயையானது தன்னுடைய குணங்கள் இருக்குல்ல, ரஜசு தமசு, அதெல்லாம் கொண்டு பெரிய கிளைகளாக இருக்கு, விதத்தமாக விரிந்து இருக்கக்கூடிய தன்னுடைய கிளைகள்னால நம்ம பிடிச்சு கட்டி வச்சு சிரமப்படுத்துறது. அப்படிப்பட்ட அந்த மாயையை இந்த திருவாய்மொழியானது அப்படியே சாப்பிடும். அதே போல பாரம், இது கரையாக இருக்கும். யாருக்கு? பாரம்பரியதா பவ ஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம், பாரம்பரியதா
தொன்று தொட்டு நமக்கு என்ன பழக்கம் என்றால், பரம்பரையாக நமக்கு என்ன பழக்கம் என்றால், பவ ஜலதி பவன், பவம் இந்த சம்சார சாகரம் இருக்கு, இதுக்குள்ள சுத்தின்னு இருக்கிறது தான் நமக்கு பழக்கமான செயல். இதுல பழகப்பட்ட இந்த சம்சாரி சேத்தனர்கள் இருக்கார்களே, மஜனானாம் ஜனானாம், இதுல மூழ்கி கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு பாரம், இது கரையாக இருக்கின்றது. இந்த திருவாய்மொழி கரையாக இருந்து கொண்டு அப்ப சம்சாரத்தை சுத்தின்னு இருக்கோம். கரை எங்கன்னு தெரியல, திருவாய்மொழி தான் அந்த கரை. அந்த கரையை அடைந்த பிறகு என்ன நடக்கும் என்றால், பிரத்யக்ஷயேன்னஹ பிரதி நியத ரமா சந்நிதானம் நிதானம். திருவாய்மொழியாகிற கரையை அடைந்த பிறகு பிரத்யக்கு, எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்தராத்மாவா உள்ளுரைகின்ற பொருள் இருக்கான எம்பெருமான், பிரத்யகாத்மா அந்த எம்பெருமான் இருக்கான் இல்லையா, அந்த எம்பெருமானை பிரதிநியத்த ரமா சந்நிதானம், ரமா பெரிய பிராட்டியார் அகலகில்லே நிறையமென்று என்று ஒரு நொடி பொழுதும் பெருமாளாய் விட்டு பிரியாத அந்த பெரிய பிராட்டியார், அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் விட்டு பிரியாத அந்த பெருமாள் இருக்காரே, பிரதிநியத்த ரமா சந்நிதானம், எப்பொழுதும் ரமாவானவள், ரமா என்றால் பெரிய பிராட்டியார், எப்பொழுதும் பெரிய பிராட்டியாரானவள் சன்னிதானம் கொண்டிருக்கின்றது எங்க, அகலகில்லே நிறையம் என்று ஸ்ரீ திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே, அந்த எம்பெருமானுடைய திருமார்பை விட்டு பிரியாமல் அவள் இருக்காள். அப்படிப்பட்ட எம்பெருமான் மத்த யாருக்கும் புலப்பட மாட்டான். ஆனா திருவாய்மொழியாகிற கரையை அடைந்தவர்கள் பிரத்யக்ஷயேன் நகா, எம்பெருமானாருடைய அதாவது ஆழ்வாருடைய அடியார்கள், திருவாய்மொழியை கற்கக்கூடிய அடியார்கள் நாங்கள், எங்களுக்கு பிரத்யக்ஷமாக ஆகிடுவான். வேதத்தை அறிந்தவர்களுக்கு புலப்பட மாட்டான். நான் மறைகள் தேடி ஏோடும் என்றும் காணமாட்டா செல்வன் என்றும் என்று திருநாங்கூர் பாட்டுல திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். நான் மறைகள் தேடி என்றும் காண மாட்டா என்று நான்மறைகளே தேடி எம்பெருமான காண முடியாது அப்படின்னு திரும்பி வந்தாச்சு. அப்ப நான்மறைகளை ஓதக்கூடியவர்களும் எம்பெருமான காண முடியாது. ஆனா திருவாய்மொழியை கற்றவர்கள் பிரத்யக்ஷயேன் நகா, அந்த அடியார்கள் இருக்கார்களே அவர்களுக்கு பிரதிநியத்த ரமா சன்னிதானம் என்று எப்பொழுதுமே பெரிய பிராட்டியார் கூடியே இருக்காரு அந்த திருவேங்கடமுடையான் எம்பெருமான் பரபிரம்மம், அந்த பரபிரம்மமானது பிரத்யக்ஷமாகிவிடும். பிரத்யக்ஷயேன்னஹ பிரதிநியத ரமா சந்நிதானம் நிதானம். அந்த திருவேங்கடமுடையான் எம்பெருமான் இருக்கான எப்படி இருந்தா, அவன் ஒரு நிதி குவியல். அந்த நிதி குவியல உபனிஷத் சொல்றது, சாந்தோகிய உபனிஷத்து, தத்யதா அஹரஹ கச்சந்தியஹ ந விந்தந்தி அனிர்தேனஹி பிரத்யூடாஹ என்று. அதாவது தத்யதா ஹிரண்ய நிதிம் அஹரஹர் கச்சந்தியஹ ந விந்தேயுஹு ஏவமேவ இமா சர்வா பிரஜாஹ அஹரஹர் கச்சந்தியஹ ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அனிருதேனஹி பிரத்யூடாஹ என்று. ஒரு பரம தரித்திரன் இருக்கான், தத்யதா ஹிரண்ய நிதிம், அவனுடைய காலுக்கீழே ஒரு நிதி குவியல் இருக்கு. அவனும் பரம தரித்திரன், அவனுக்கு நிதி வேண்டு இருக்கு, 10 காசு கிடைச்சாலே போதும். ஆனா அவன் காலுக்கீழே 1000 பொற்காசுகள் இருக்கு. ஆனா என்னன்னா அவனுக்கு தெரியல, தெரியாதபடினால சிரமப்பட்டு இருக்கான். அதே போல ஏவமேவ இமா சர்வா பிரஜாக அஹரஹர் கச்சந்தியஹா, ஒவ்வொரு நாளும் பிரம்மத்துக்கு தொட்டுட்டு வரார்கள். எப்பொழுதுனா தூங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பிரம்மத்தை தொட்டுட்டு வரோம் நம்ம. அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு, உபநிஷத்துல பார்ப்போம் அதெல்லாம். அப்ப தூங்கும் பொழுது பிரம்மத்தை தொட்டுட்டு வரோம். அப்ப பெரிய நிதி குவியல் பக்கத்திலேயே இருக்கு. ஆனா கூட என்ன விந்தந்தி அடையிறது கிடையாது, தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்? அனிருதேனஹி பிரத்யூடாக, பொய்யான இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, மாயை, அது அப்படியே மறைச்சிடுறது. பொய்யாதானே இருக்கு இந்த மாயையானது, மாறிண்டே இருக்கு. ஆனாலும் என்ன பண்றதுன்னா, என்ன பாரு அப்படின்னு வெளிலதான் நம்மளுடைய மனசை செலுத்த வைக்கிறதை ஒழிய உள்ள அந்த பரமாத்மா இருக்கானே அப்படின்றத அப்படியே மறைச்சிடுறது. அனிருத்தேனஹி பிரத்யூடாக, ஆகையினால மாயால் மறைக்கப்பட்ட நாம் அந்த எம்பெருமான காண முடியல. ஆனா திருவாய்மொழி என்ன பண்றது, அந்த மாயையை விழுங்கிறபடினால அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், பிரத்யக்ஷயேன் நகா என்று அடியார்களான நாம் அந்த எம்பெருமானை நிதானம் நிதி குவியலாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் காணான் என்றோம் என்று இவற்றை எல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடியது திருவாய்மொழி. ஆக இந்த திருவாய்மொழியினுடைய ஏற்றம் என்ன என்றால், இதை கத்துண்டாதான் வைஷ்ணவனே, அதுதான் இதனுடைய அடிப்படை ஏற்றம். திருவாய்மொழியினுடைய அர்த்தங்கள் தெரியல அப்படின்னா வைஷ்ணவத்துவம் அப்படின்றது கிடைக்காது என்றது தலையான ஒரு ஏற்றம் திருவாய்மொழிக்கு. எல்லா ஆச்சாரியர்களும் திருவாய்மொழியை அப்படி போற்றி பேணி கொண்டு இருந்திருக்கின்றார்கள், திருவாய்மொழியினுடைய அர்த்தங்கள் எல்லாம். ஆகையினால அப்பேற்பட்ட திருவாய்மொழியின் அர்த்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருவோம். இதுல இந்த ஆச்சாரியர்களுடைய பரம்பரையை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். திருவாய்மொழி எப்படி வந்தது என்றால், நம்மாழ்வார் அவர் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். நாதமுனிகளிலிருந்து எம்பெருமானார் பரியந்தம் எப்படி வந்தது என்றது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு பட்டர் இடத்துல நிறைய அர்த்தங்கள்லாம் சேர்ந்தது. பட்டரும் நிறைய திருவாய்மொழிக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் உரையாக அருளி செய்துள்ளார். அவர்
ஒரே எழுதி வைக்காம போனாலுமே கூட நிறைய அர்த்தங்கள் இப்படிதான் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். பட்டர் என்பவர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர். அந்த பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. நம்பிள்ளை என்பவர் தான் ஈடு 36,000 படி என்ற பெரிய வியாக்கியானம் அதை அருளி செய்துள்ளார். நம்பிள்ளையுடைய சிஷ்யர் வடக்கு திருவேதி பிள்ளை. அவருடைய சிஷ்யர் தான், அதாவது அவருடைய திருக்குமாரர், அவருடைய சிஷ்யர் பிள்ளை லோகாச்சாரியர், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று 2 திருக்குமாரர்கள். அவர்கள் திருவாய்மொழிக்கு நேர வியாக்கியானம் பண்ணாமல் போனாலுமே கூட ஸ்ரீவச்சன பூஷணம், முமுட்சுப்படி இப்படி ரகசிய கிரந்தங்களை அருளி செய்து, அதெல்லாம் என்ன ரகசிய கிரந்தங்கள்லாம் கடைசியில என்ன அப்படின்னா திருவாய்மொழியினுடைய சாரத்தை சொல்லக்கூடியதுதான் ரகசிய கிரந்தங்கள் எல்லாமே. ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு அந்த கிரந்தத்தை அருளி செய்தார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னாலே ஆச்சாரியனாலே நம்மாழ்வார் தான். அவருடைய திருவுள்ள கருத்து இருக்கு இல்லையா, அதை வெளியிடக்கூடிய கிரந்தம் தான் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்ற கிரந்தம். ஆக நேர திருவாய்மொழிக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு அர்த்தம் சொல்லாமல் போனாலும் கூட திருவாய்மொழியினுடைய கருத்தை பற்றியதான் அந்த கிரந்தமானது, ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்ற கிரந்தமானது இருக்கு. நம்பிள்ளை, அதே போல பிள்ளை லோகாச்சாரியர், அதே போல ஆச்சாரிய ஹிருதயத்தை அருளி செய்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்தியை கொண்டு திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். அதே போல வேதாந்தாச்சாரியர் பேரே என்ன அப்படின்னா வேதாந்தாச்சாரியர். அதிகரண சாராவளி அப்படின்னு தாம் சாதித்துள்ள கிரந்தம். அதுல தாமே தெரிவிக்கிறார், வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவஹித பகுவித்சார்த்தம் அன்வர்த்தயாமி என்று இந்த வேதாந்தாச்சாரியன்ற திருநாமம். ஏன்னா சுவாமி தேசிகனுக்கு இயற்பெயர் என்ன, ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்க்கிக கேசரி அப்படின்னா அவருடைய தனியன். அது இயற்பெயர் என்ன, வெங்கடநாதா, இவ்வளவுதான் அவருடைய இயற்பெயர். வேதாந்தாச்சாரியான்னு எப்படி வந்தது அவருக்கு பெயர்னா நம்பெருமாள் கொடுத்த பெயர் இது. நம்பெருமாள் கொடுத்தார் என்றதை தாமே தெரிவிக்கிறார் அதிகரண சாராவளி அப்படின்ற கிரந்தத்துல. வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவஹித பகுவித்சார்த்தம் அன்வர்த்தயாமி என்று நம்பெருமாள் தான், ஸ்ரீரங்க பர்த்துகு சாசனம் என்று நம்பெருமாள் கொடுக்க எனக்கு கிட்டின பெயர் இது வேதாந்தாச்சாரியா. வேதாந்தாச்சாரியானா என்ன, வேதாந்தத்துக்கே ஆச்சாரியன். எம்பெருமானாருக்கு அடுத்தது இந்த ராமானுஜ சித்தாந்தத்தை பெருத்த ஒரு உபகாரம் பண்ணது இந்த சித்தாந்தத்துல. அது கேள்வியே அற்று கேள்விக்கு இடமில்லாமல் அந்த ஒரு பெரிய உபகாரம் பண்ணது சுவாமி தேசிகந்தன். அவ்வளவு கிரந்தங்கள் சாதிச்சு வச்சிருக்கார். அதனால வேதாந்தாச்சாரியன்னு அவருக்கு பெயர். திரிம்சத்வாரம் ஸ்ராவித ஷாரீரக பாஷ்யா அப்படின்னு சங்கல்ப சூர்யோதயத்துல தம்மை பத்தி தாமே சாதிக்கிறார். 30 தடவை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணினதாக. ஆக அவர் பேரே வேதாந்தத்தை வச்சுட்டு தான், உபனிஷத் ஸ்ரீபாஷ்யம் வச்சுட்டு தான் அவருடைய பேரே. ஆனா அப்படிப்பட்டவர் திருவாய்மொழியில் அப்படி ஒரு அபாரமான ஈடுபாட்டை கொண்டவர். ஆகையினால வேதாந்த தேசிகனுடைய கிரந்தங்களை கொண்டு பிள்ளை லோகாச்சாரியர், வேதாந்த தேசிகன், அழகிய மணவாள பெருமாள் நாயனார், நம்பிள்ளை, நஞ்சியருடைய அர்த்தங்கள், பட்டருடைய அர்த்தங்கள், இந்த அர்த்தங்களை கொண்டு மேலும் திருவாய்மொழியை அனுபவிக்கலாம் என்று முற்படுவோம். அடியனுக்கு திருவாய்மொழியை சாதித்தது கோமடம் சுவாமி, அதே போல விஷ்ணுசித்தன் சுவாமி. அந்த 2 சுவாமியுடைய திருவடி தாமரைகளிலும் அடியன் கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த திருவாய்மொழியை அனுபவிப்போம் என்று விண்ணப்பித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.